தனுசு ராசி குருப்பெயர்ச்சி பலன்கள். பாக்கிய பஞ்சாங்கத்தின்படி பார்க்கும்போது 2026 மே மாதம் 26ஆம் தேதியும் திருக்கணித அடிப்படையில் ஜூன் மாதம் 2ஆம் தேதியும் குருப்பெயர்ச்சி நடைபெற இருக்குது. உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் கேதுனுடைய மூல நட்சத்திரம் 4 பாதங்களும், சுக்கிரனுடைய பூராட நட்சத்திரம் 4 பாதங்களும், சூரியனுடைய உத்திராட நட்சத்திரம் 1வது பாதமே இருக்குது. இப்போ உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் சனி 4ஆம் இடத்துல இருக்குது, ராகு 3ஆம் இடத்துல இருக்குது, குரு பகவான் இந்த பெயர்ச்சி மூலமாக 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துக்கு வரப்போகுது, கேது 9ஆம் இடத்துல இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ராகு இந்த 2026 கடைசி வரைக்கும் அந்த 3ஆம் இடத்துல இருக்குது. 3ஆம் இடம் யோகத்தை செய்யக்கூடிய இடம். இந்த ராகுவை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துலேருந்து 2026 கடைசியில் ராகு இது பெயர்ச்சி வரும்போது 3ல் இருக்கக்கூடிய ராகு 2ல் வந்துடும், 9ல் இருக்கக்கூடிய கேது 8க்கு போயிடும். சனியை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் ராகுவோடு சேர்ந்திருந்த அந்த சனி, இது அதாவது திருக்கணித அடிப்படையில் பார்க்கும்போது 1 வருஷத்துக்கு முன்னாடியே சனி பெயர்ச்சி நடந்து 3ல் இருந்த சனி இப்போ 4ல் போயிருக்கான். ஆனால் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் பார்க்கும்போது சனி இப்போ தான் 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனி பெயர்ச்சி நடந்தது. அந்த பெயர்ச்சி மூலமாக இதுவரைக்கும் 3ஆம் இடத்துல இருந்த ராகு 4ல் போயிருக்கு. அர்த்தாஷ்டம சனி இந்த 4ஆம் இடத்துல வரும்போது அந்த சனியோட பேர் அஷ்டம சனியில் பாதி அர்த்தாஷ்டம சனி 4ல் வரும்போது. குரு இது வரைக்கும் ஒரு யோகத்தை, மிகப்பெரிய ஒரு யோகத்தை தரக்கூடிய 7ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு இப்போ இந்த பெயர்ச்சி மூலமாக 8ஆம் இடத்துல மறைவு குருவாக வரப்போகுது. 8ஆம் இடம் மிகப்பெரிய ஒரு கடுமையான துன்பங்கள் நிறைந்த மறைவு ஸ்தானம். அந்த இடத்துல இருந்துக்கிட்டு கிட்டத்தட்ட 1 வருஷம் உங்களுக்கு அந்த குரு பகவான் உங்களுக்கு பலன்களை தரப்போகுது. இப்போ இந்த குரு பெயர்ச்சி பலன்களை சொல்வதற்கு முன்னாடி சனி இப்போ தானே வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் 4க்கு போயிருக்கு. 4ல் வந்த சனி ஒரு 2.5 வருஷம் அதிலிருந்து பலன்களை தரப்போகுது. அப்போ சனி பெயர்ச்சியை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சுருக்கமாக சொல்லிக்கிட்டு அதுக்கப்புறமா குரு பெயர்ச்சி பலன்களை பார்க்கலாம். இப்போ 4ல் சனி வந்திருக்கு. இது வரைக்கும் 3ஆம் இடத்துல சனி நல்ல யோகத்தை தரக்கூடிய சனி 3, 6, 11ஆம் இடங்களில் வரும்போது தான் நிறைய யோகத்தை கொடுக்கும். கடந்த 2.5 ஆண்டுகளாக உங்களுக்கு 3ஆம் இடத்துல ராகுவோடு அந்த சனி இருந்துக்கிட்டு நிறைய யோகத்தை கொடுத்துருக்கோம். அவங்கவுங்க பிறந்த ஜாதகத்துக்கு தான் அந்த மாதிரி. இப்போ அந்த இடத்துல இருந்துக்கிட்டு விலகி உங்களுக்கு 4ஆம் இடம் என்ன சொல்லக்கூடிய அர்த்தாஷ்டம சனியாக அந்த 4ஆம் இடத்துல சுகஸ்தானம் அது அந்த இடத்துல சனி வந்திருக்கு. இது யோகத்தை உங்களுக்கு பெரிய அளவில் தர முடியாத ஒரு அமைப்பு சனியை பொறுத்த வரைக்கும். சனி 3, 6, 11ல் வரும்போது தான் யோகத்தை கொடுக்கும். 4ல் அர்த்தாஷ்டம சனி. ஒரு மனுஷனுக்கு 8ஆம் இடத்துல சனி வரும்போது நிறைய பிரச்சனைகள் வரும். தொழிலில் பிரச்சனை வரும், குடும்ப பிரச்சனை, பண பிரச்சனை, விபத்து, மரணம், அவமானம், அசிங்கம், சூழ்ச்சி, இந்த மாதிரி 8ல் சனி வரும்போது இது மாதிரி நிறைய பிரச்சனைகள். இதில் பாதி அளவு பிரச்சனை உங்களுக்கு 4ல் சனி வரும்போதும் கிடைக்கும். இது அர்த்தாஷ்டம சனி தசை இதுக்கு பேர். அப்போ ஒரு பொதுவாக ஒரு கிரகம் மோசமான அமைப்பில் இருக்குதுன்னா இன்னொரு கிரகம் நல்ல அமைப்பில் இருக்கும் எப்போதுமே. ஆனால் இந்த தடவை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த தனுசு ராசியில் உள்ளவங்களுக்கு முக்கியமான 2 கிரகங்கள் மிகவும் கெடுபலங்களை தரக்கூடிய அமைப்பில் இருக்குது. ஆனால் இதை கண்டு நீங்கள் எல்லாம் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இது இப்போ சனி 4ல் இருக்குன்னா அந்த 4ஆம் இடத்தை பொறுத்த வரைக்கும் சுகஸ்தானம், அதாவது உடல் ஆரோக்கியத்தை பற்றி சொல்லக்கூடியது. வண்டி வாகனங்கள், சொத்துக்கள் வாங்கிறது விற்கிறது, சொந்த வீடு, இதெல்லாமே 4ஆம் இடம். அப்போ இந்த காலகட்டத்தில் 4ல் இருக்கக்கூடிய சனி மூலமாக உங்களுக்கு உடல் ஆரோக்கியம், உடலில் சில பிரச்சனைகள், அதாவது உங்களுக்கு உடல் 4ல் சனி வரும்போது முக்கியமாக யாருக்குன்னா தாயாரோட, உங்கள் அம்மாவுக்கு, உங்கள் அம்மா வீட்டில் இருக்காங்க என்ன அப்படின்னா அவங்களுக்கு உடல்நலம் பாதிப்பு ஏற்படும். ஒருவேளை உங்களுக்கு அம்மா இல்லை, நீங்கள் தான் இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அதனுடைய பாதிப்பு உங்களுக்கும் இருக்கும். உங்களுக்கு உடல்நல பாதிப்பு அல்லது உங்களுடைய அம்மாவுக்கு உடல்நலம் பாதிப்பு ஏற்படும். அடுத்தது வண்டி வாகனங்கள் மூலமாக விபத்துகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு 4ல் சனி வரும்போது. சொத்துக்கள், சொத்து பிரச்சனை, அது நீங்கள் ஒரு சொத்து வாங்க போகிறீங்க அல்லது விற்க போகிறீங்க,
இதில் வந்து ஏதாவது பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. பூர்வீக சொத்துக்கள் அதுலேயும் அது மூலமாக பிரச்சனைகள் வரும். சில பேர் பார்த்தீங்கன்னா சொந்த வீடை விட்டுக்கிட்டு வாடகை வீட்டுக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை நிர்பந்தம் ஏற்படும். சொந்த வீட்டில் இருந்தால் ஏதாவது பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். கொஞ்ச நாள் வாடகை வீட்டுக்கு போகலான்னு போவாங்க. இன்னும் சில பேர் இந்த காலகட்டத்தில் வீடு கட்ட ஆரம்பிச்சிங்கன்னா அந்த வீடு கட்டி முடிக்க முடியாமல் பாதியிலே நிற்கக்கூடிய ஒரு அமைப்பு. இப்படி 4 சனி வரும்போது நிறைய பிரச்சனைகள். இந்த சனிக்கு 3 பார்வை, 3, 7, 10 3 பார்வையும் உங்கள் ராசி, அதாவது ஒரு பார்வை வந்து உங்கள் ராசி மேலே உங்கள் மீது உங்கள் ராசி மேலே படம், இன்னொரு பார்வை 10ஆம் இடம் கர்மஸ்தானத்தை மீது படுது, இன்னொரு பார்வை வந்து 6ஆம் இடத்துல படுது, சனியின் பார்வை. இப்போ 6ஆம் இடத்தை பார்க்கும்போது, அதாவது எந்த ஒரு கிரகமும் யோகத்தை தர முடியாத அமைப்பில் இருக்கும்போது அந்த இப்போ 4 சனி இருக்குன்னா 4ஆம் இடத்துல வரக்கூடிய கெடுபலங்களையும் கொடுக்கும். அந்த இடத்துல இருந்து அது பார்க்கக்கூடிய 6, 10 1ஆம் ராசி இந்த இடங்களையும் பார்த்து அதன் மூலமாக கெடுபலங்கள் அதிகமாக கொடுக்கும். அப்போ கெட்ட பலன்களை தரக்கூடிய இடத்துல இருந்துக்கிட்டு சனி 6ஆம் இடத்தை பார்க்கும்போது 6ஆம் இடம் வந்து கடன், நோய், வம்பு, வழக்கு, இதெல்லாம் கண்டிப்பாக பணப்பிரச்சனை இதெல்லாம் வரும். உடல் நலம், ஆரோக்கியம், உடல் நலம் சரியில்லாமல் ஆஸ்பத்திரி போய் படுத்து அங்கே போய் நிறைய பணம் செலவாக வேண்டிய ஒரு சூழ்நிலை, தேவையில்லாத பிரச்சனைகள், வம்பு, வழக்கு, கோர்ட்டு கேஸு பிரச்சனை இதெல்லாம் வரும். சமூகத்தில் உங்களுக்கு ஒரு கெட்ட பேர், நீங்கள் செய்யாத ஒரு தவறு மீது ஒரு செய்யாத ஒன்று மீது உங்கள் மேலே வந்து வீண் பழிகள் ஏற்படும். நீங்கள் எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டீங்க, ஆனால் பழி உங்கள் மேலே வந்து விழுந்துடும். அதே மாதிரி வீண் பழிகள், கெட்ட பேர் எல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். உடல் நலம் பாதிப்பு ஏற்படும். பண பிரச்சனைகள், கடன் பிரச்சனை, அடிதடி, வம்பு, கேஸ் இதெல்லாம். அப்போ 6ஆம் இடத்தை பார்க்கும்போது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள். 10ஆம் இடத்தை சனி பார்க்கும் கர்மஸ்தானத்தை. 10ஆம் இடம்னா தொழில். தொழிலை பார்க்கும்போது 8ல் சனி இருக்கும்போதும் தொழிலை 10ஆம் இடத்தை பார்க்கும். அப்போ நிறைய பிரச்சனைகள் வரும். 4ல் சனி இருக்கும்போதும் தொழிலை பார்க்குது 10ஆம் இடத்தை. அப்போ ஓரளவுக்கு நிறைய பிரச்சனைகள் அதுவும். அப்போ கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் வந்து தனுசு ராசியில் உள்ளவங்க ஒரு 2-2.5 வருஷத்துக்கு நீங்கள் எந்த தொழிலும் புதுசாக தொடங்காமல் இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. செய்கிற தொழில் எதுவாக இருந்தாலும் அதையே மெயின்டைன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தொழிலில் வரக்கூடிய பிரச்சனைகளை ஓரளவுக்கு சமாளிக்கலாம். தொழில் அதிகமாக முதலீடு பண்ணுறது, தொழில் விரிவாக்கம் பண்ணுறது, இருக்கிற தொழிலை விட்டுட்டு வேறொரு தொழிலுக்கு மாறி போகிறது, இந்த மாதிரி எதுவுமே பண்ணாதீங்க இந்த காலகட்டத்தில். அப்படி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் தொழில் மூலமாக. அப்போ தொழில் மூலமாக பிரச்சனைகள் வரும்போது கண்டிப்பாக பணப்பிரச்சனை வரும். தொழிலில் வந்து நஷ்டம் ஏற்படும். அதன் மூலமாக வரக்கூடிய வருமானம் கிடைக்காது, தடைப்பட்டு போகும். அப்போ பணப்பிரச்சனை வரும். நீங்கள் பணப்பிரச்சனை வரும்போது கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும். அப்போ கடன் வாங்குறீங்கன்னா அதை திருப்பி கொடுக்க முடியாத ஒரு அமைப்பு. அப்போ இந்த 4ஆம் இடத்துல வரக்கூடிய சனி உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்கும்போது நிறைய பணப்பிரச்சனைகள் வரும். அடிதடி, வம்பு, வழக்கு, உடல் ஆரோக்கியம் இதெல்லாம் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும். இன்னொரு பார்வை வந்து உங்கள் ராசிக்கு வந்து 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தை பார்க்கும்போது தொழில் கெட்டு போயிடுது. அப்போ தொழிலில் கெட்டு போகும்போது வருமானங்கள் பாதிக்குது. இன்னொரு பார்வை வந்து உங்கள் ராசி மேலே படுது சனியோட அந்த பார்வை. அப்போ ராசி மேலே படும்போது உங்களுக்கு தேவையில்லாத ஒரு மனக்குழப்பம், ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை, எதையுமே ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்க முடியாத ஒரு காலகட்டம் இது. ஒரு மனசுக்குள்ள ஒரு பயம், பதட்டம், ஒரு மனக்குழப்பம், குடும்பத்தில் உள்ளவங்கள்ட்ட சப்போர்ட் கிடைக்காது, நீங்கள் செய்யக்கூடியது எதுவுமே உங்களுக்கு சாதகமாக முடியாது. ஒரு தொழிலுக்கு முயற்சி பண்ணுறீங்கன்னா அது உங்களுக்கு தடைகள் ஏற்பட்டு அப்படியே பாதியில் நிற்கும். இப்படி இந்த 4ஆம் இடத்துல வந்திருக்க சனியினாலே இதே மாதிரி நிறைய பிரச்சனைகள். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குரு பகவான் உங்களுக்கு சப்போர்ட்டாக கிடையாது, 8ஆம் இடத்துல மறைஞ்சு போச்சு. சனி தான் அப்படி 4ல் இருக்குதுன்னா குரு பகவானும் உங்களுக்கு மோசமான அமைப்பில் இருக்குது. 8ல் மறைந்த குரு உங்களுக்கு நிறைய, பொதுவாக 8ஆம் இடத்துல வந்து சனி வந்தால் நிறைய பிரச்சனைகள் கொடுக்கும். அதே நேரம் குரு பகவான் 8ல் வரும்போது சனி கொடுக்கறதுல ஒரு பாதி அளவு பிரச்சனைகள் குரு பகவான் மூலமாகவும் வரும் உங்களுக்கு. அப்போ குருவுக்கு வந்து 5, 7, 9 3 பார்வைகள் உங்கள் ராசிக்கு. குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு 12ஆம் இடம் விரயஸ்தானத்தில் படுது, 2ஆம் இடம் தனஸ்தானத்தில் படுது, இன்னொரு பார்வை 4ஆம் இடத்துல படுது.
இப்போ 12ஆம் இடத்த 8ஆம் இடத்துல வரக்கூடிய குரு 12 பார்க்கும்போது 12ஆம் இடம் வந்து விரயஸ்தானம். ஏற்கனவே உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கிரகமாக இருக்கக்கூடிய சனி வந்து நிறைய கெடுபலங்களை தரக்கூடிய இடத்துல இருந்துக்கிட்டு 4ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு நிறைய கெடுபலங்களை கொடுக்க போகுது. அப்போ அதோடு சேர்ந்து இந்த குரு பகவானம் சேர்ந்து 12ல் அந்த பார்வை படும்போது உங்களுக்கு வருமானங்கள் இருக்காது. ஏற்கனவே தொழில் பிரச்சனை, அதன் மூலமாக வரக்கூடிய வருமானங்கள் தடைப்பட்டு போகும். அப்போ கையில் கொஞ்சம் பணம் இருந்தால் கூட அந்த பணம் கூட உங்களுக்கு தேவையில்லாத செலவுகள், தண்ட செலவுகள் உங்கள் முன்னாடி வந்து நிற்கும். ஏதோ பணம் கொஞ்சம் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு குறைந்த பணம் வருது, அந்த பணம் கூட உங்களுக்கு கையில் தங்காது. அது தேவையில்லாத செலவுகள், மருத்துவ செலவுகளாக இருக்கலாம், அல்லது வேறு வீண் செலவுகளாக இருக்கலாம். அப்போ பண விஷயத்தில் கவனமாக இருங்க. குருவின் பார்வை 12ல் படும்போது கண்டிப்பாக தேவையில்லாத பணச்செலவு ஏற்படும். இந்த காலகட்டத்தில் வந்து வெளிநாடுகளுக்கு வேலைக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக அங்கே வந்து தனுசு ராசிக்காரங்க வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகாதீங்க. இந்த குறி 8ல் இருக்கும்போது, 4ஆம் இடத்துல சனி இருக்கும்போது வெளிநாடுகளுக்கு வேலைக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த வெளிநாடுகளில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டு உங்கள் மேலே வீண் பழிகள் வந்து கடுமையான தண்டனைகள் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். அப்போ வெளிநாடுகளுக்கு வேலைக்கு போகிறத தவிர்க்கணும். புதுசாக தொழில் தொடங்குறத நிறுத்தி வைக்கணும். தொழிலில் எந்த மாற்றமும் பண்ணாமல் இருக்கிற தொழிலே அப்படியே ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணி சமாளிச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு தொழிலில் உள்ள பிரச்சனைகளை சமாளிச்சிடலாம். அப்போ நிறைய பிரச்சனைகள், போக்குவரத்து, வண்டி வாகனங்களில் போகும்போது விபத்துகள் ஏற்பட்டு அதன் மூலமாக பணம் செலவு ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும், மருத்துவ செலவுகள். அப்போ கவனமாக இருக்கணும். இந்த 2ஆம் இடத்தை குரு பார்க்கும், தனஸ்தானம். அப்போ ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் நல்லா இருக்கணும்னா 2ஆம் இடம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது எல்லா கிரகங்களுமே பணத்தை தரக்கூடியது தான். ஆனால் அதில் வந்து முக்கியமாக 4 கிரகங்கள் வந்து பணபலஸ்தானங்கள். 2ஆம் இடம், 5ஆம் இடம், 8ஆம் இடம், 11ஆம் இடம். இந்த 4 இடங்களும் பணபலஸ்தானங்கள். இதில் 4லையுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது 2ஆம் இடம். ஒரு ஜாதகத்தில் வந்து ஒருத்தருக்கு 2ஆம் இடம் கெட்டு போயிடுச்சுனாலே அவர் 50% தரித்திரவாதி தான். வாழ்க்கையில் முன்னுக்கு வரவே முடியாது. அவ்வளவு முக்கியமான ஒரு இடம் தான் 2ஆம் இடம். அந்த 2ஆம் இடத்தை வந்து குரு பகவான் 8ல் இருந்துட்டு பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வரக்கூடிய வருமானம் தடைப்பட்டு போகும். குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படும். நீங்கள் பேசுகிற பேச்சுக்களில் கவனமாக இருக்கணும். இல்லைன்னா அது வழியாக கூட உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். தொழில் பிரச்சனை, தொழில் மூலமாக வரக்கூடிய வருமானத்தில் தடை பிரச்சனை. இந்த காலகட்டத்தில் வந்து யாருக்குமே பணம் வந்து கடன் கொடுக்காதீங்க. கடன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பி வராது. இன்னொன்று, இந்த காலகட்டத்தில் வந்து பேங்க்கில் நீங்கள் கடுமையான வட்டிக்கு கடன் வாங்க வச்சு அந்த பணம் கூட உங்களுக்கு தேவையில்லாத செலவுகள் ஏற்பட்டு அதை திருப்பி செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கும். எல்லா கிரகங்களுமே உங்களுக்கு மோசமான அமைப்பில் தான் இருக்குது. 4ஆம் இடத்தை வந்து குரு பார்க்குது. 8ல் இருக்கக்கூடிய குருவின் பார்வை 4ஆம் இடத்துல படும்போது ஏற்கனவே 4ல் தான் அந்த சனியும் இருக்குது. சனி இருந்துக்கிட்ட நிறைய கெடுபலங்களை தரப்போகுது. இப்போ குரு பார்வையும் வந்து 4ஆம் இடத்துல படும்போது இன்னும் நிறைய உங்களுக்கு கெட்ட பலன்கள் தான் கிடைக்கும். யோகங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. உங்கள் பிறந்த ஜாதகம் வந்து ஓரளவுக்கு நல்ல யோகமாக இருக்குதுன்னா இந்த அமைப்பில் வந்து உங்களுக்கு இந்த சனியும் குருவும் தரக்கூடிய கெடுபலன்கள் வந்து ஓரளவு உங்களை சமாளிக்க முடியும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பிறந்த ஜாதகம் ரொம்ப மோசமாக இருக்கும். அவங்களுக்கெல்லாம் இப்போ வந்து இன்னும் இந்த கிரகங்கள் வந்து மோசமான அமைப்பில் தான் பலன்கள் தரப்போகுது. அப்போ 4ஆம் இடத்துல குருவின் பார்வைப்படும்போது கண்டிப்பாக சொந்த வீட்டு பிரச்சனைகள் வரும். ஒரு சொந்த வீட்டிலேருந்து வாடகை வீட்டுக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை, சொத்து பிரச்சனை வரும், வண்டி வாகனங்கள் பிரச்சனை வரும், வண்டி வாகன விபத்துகள், உடல் ஆரோக்கியம் உங்களுக்கும் சரி, உங்கள் வீட்டில் இருக்க மற்றவங்களுக்கும் சரி, அல்லது அம்மாவுக்கும் சரி உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் வரும். இதே மாதிரி நிறைய பிரச்சனைகள் இந்த 2026, 27 இந்த ஆண்டுகளில் உங்களுக்கு கிடைப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நீங்கள் வந்து அதை ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து முடிவு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக இந்த 4ல் இருக்கக்கூடிய சனி மூலமாகவும் 8ஆம் இடத்துல வந்திருக்கிற அந்த குரு பகவான் மூலமாகவும் கிடைக்கக்கூடிய கெடுபலன்கள் உங்களுக்கு குறைவாக அந்த கிரகங்களால் வரக்கூடிய கெட்ட பலன்களை தவிர்க்க முடியும்.
அப்போ நீங்கள் ஒவ்வொரு காரியம் முக்கியமாக எதில் கவனமாக இருக்கணும்னா, தொழிலில் நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் சரி அதில் மிகவும் கவனமாக இருக்கணும். ஒரு சொந்தமாக தொழில் பண்ணுறீங்க, ஒரு வியாபாரம் பண்ணுறீங்கன்னா அதில் மிகவும் கவனமாக இருங்க. இந்த காலகட்டத்திலேருந்து ஒரு வியாபாரம் நீங்கள் உற்பத்தி செய்து அதை விற்பனை பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் உற்பத்தி செய்கிற பொருள் வந்து விற்பனை ஆகாது, தேக்கமாயிரும். அப்போ மிகவும் கவனமாக இருக்கணும் தொழிலில். அடுத்தது பண விஷயங்களில் கவனமாக இருங்க. யாருக்கும் இந்த காலகட்டத்தில் பணம் கடன் கொடுக்காதீங்க, பணம் வாங்காதீங்க, ஜாமீன் கையெழுத்து யாருக்கும் போட்டு கொடுக்காதீங்க. ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. வெளிநாடுகளுக்கு வேலைக்கு போதை தவிர்த்துருங்க இந்த காலகட்டத்தில். அடுத்தது வந்து சுப நிகழ்ச்சிகள், திருமணம் போன்ற நல்ல காரியங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் எடுக்கவே எடுக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு தனுசு ராசிக்கு வந்து சனி திசையும் நடந்துகிட்டு இருக்கு, குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக இல்லை, 8ல் மறைஞ்சு போச்சு. அதனால் நல்ல காரியங்கள் கல்யாணம் போன்ற நல்ல காரியங்கள்லாம் இந்த வருஷமும் அடுத்த வருஷமும் கூட உங்களுக்கு நீங்கள் எடுப்பதை நிறுத்தி வைங்க. எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் சரி அதை ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து பொறுமையாக நிதானமாக செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக இந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி மூலமாகவும் 8ஆம் இடத்துல மறைஞ்சு போன குரு பகவான் மூலமாக கிடைக்கக்கூடிய கெடுபலன்களை உங்களுக்கு குறைக்க வாய்ப்புகள் அதிகம். அதாவது இந்த கிரகங்களால் வரக்கூடிய கெட்ட பலன்கள் உங்களுக்கு வரவிடாமல் தடுக்க முடியும். நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கலாம். எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது, எல்லாமே நல்லபடியாக முடியும். மற்றபடி இந்த குரு பயிற்சி வந்து பெரிய அளவில் உங்களுக்கு ஒரு நல்ல யோகத்தை தரும் அப்படின்லாம் நான் சொல்ல முடியாது. 8ல் மறைந்த குரு மிகவும் கவனமாக இருக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.